அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹின் திருநாமம் போற்றி துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய பெயர் மௌலவி ஏ ஷஃபீக்குர் ரஹ்மான் மன்பாய். என் தந்தையின் பேர் மௌலானா அப்துல் மகனி பாக்கவி. என் பாட்டனார் பெயர் மௌலானா அப்துல் ரஹ்மான் நக்ஷபந்தி. அப்துல் ரஹ்மான் நக்ஷபந்தி என்று நான் சொல்கின்ற என் பாட்டனார் அவர்கள் புனிதமிழ்ந்த மக்கா முக்கர்ரமாவில் மதரசா ஃபஹ்ரியா உஸ்மானியா அரபிக் கல்லூரியில் 120 ஆண்டுகளுக்கு முன்னர் பேராசிரியராக பணியாற்றியிருக்கிறார்கள். என்னுடைய தாய் வழி பாட்டனார் மௌலானா எஸ்ஏ அப்துல் பாசித் அவர்கள். இவர்கள் லால்பேட்டை லால்கான் ஜாமியா மஸ்ஜிதின் முத்தவலியாக, லால்பேட்டை ஜாமியா மன்பான அன்வார் அரபிக்களினுடைய நாசிராக, லால்பேட்டை நகர முஸ்லிம் லீகின் தலைவராக பணியாற்றியுள்ளார்கள். இவர்களெல்லாம் நான் சொல்ல காரணம் ஏனென்றால் நான் திடீரென்று ஒரு செய்தியை சொல்லிவிட முடியாது. நான் சின்னஞ்சிறு வயதிலிருந்து என் பாட்டன்மார்களோடும் என் தந்தையோரோடும் நான் நெருக்கமாகவும் நேசமாகவும் இருக்கிறேன். அவர்களெல்லாம் மார்க்கத் துறையிலும் மேதைகள், அரசியல் துறையிலும் மேதைகள். அதனாலே என் தாய் வழி பாட்டனார் அப்துல் பாசித் அவர்கள் லால்பேட்டை முஸ்லிம் லீகின் தலைவராக, லால்பேட்டை ஜாமியா மஸ்ஜித் முத்தவலியாக, லால்பேட்டை ஜாமியா மன்புல் அன்வார் அரபிக்கல் நாசிரா பணியாற்றிய காலத்தில் அப்பொழுது எனக்கு 10-12 வயது தான். என்றாலும் எங்கள் லால்பேட்டையில் அடிக்கடி இந்திய முஸ்லிம்களுடைய நிகழ்ச்சிகளும் ஜாமியா மன்புல் அன்வார் அரபிக்கல்வின் பட்டமளிப்பு விழாக்களும் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறும். அந்த நிகழ்ச்சிக்கு இந்திய முஸ்லிம்களுடைய நிறுவனத் தலைவர் கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்களோடு முஸ்லிம் லீக் பேரியக்கத்தினுடைய முன்னோடிகளெல்லாம் வருகை தருவார்கள். அப்பொழுது நான் என் தாய் வழி பாட்டனார் முத்தவலி அப்துல் பாஸ் அவர்களோடு சின்ன பிள்ளை என்பதனாலே அவர் அருகிலே கொஞ்சி கொண்டிருப்பேன், விளையாடி கொண்டிருப்பேன். அப்பொழுது யார் என்று கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்கள் என் பாட்டனார் முத்தவலி அப்துல் பாசித் கேட்டார்கள். அப்பொழுது முத்தவலி அப்துல் பாசித் அவர்கள் என்னுடைய பேரப்பிள்ளை இவன் என்றார்கள். அப்படி உங்களுடைய பேரப்பிள்ளை என்றால் எனக்கும் பேரப்பிள்ளை தான் என்றார்கள். அதனாலே தான் சின்னஞ்சிறு வயதிலே எங்களுடைய பாரம்பரியம் மார்க்க மேதைகள், அரசியல் விழிப்புணர்வு பெற்றவர்கள், மனிதனை மாண்பாளர்கள், அந்த குடும்பத்திலே பிறந்தவன், அந்த நல்லோர்களையும் நாதாக்களையும் முன்னோர்களாக பெற்ற காரணத்தினால்தான் அவர்களுடைய நேசத்தையும் நெருக்கத்தையும் பெற வேண்டும், அவருடைய நல்லாசையும் பெற வேண்டும் என்பதில்தான் மூத்த தலைவர்களெல்லாம் சின்னஞ்சிறுவராக என்னை பேரப்பிள்ளை என்ற உணர்வோடு நேசிக்க துவங்கினார்கள். லால்பேட்டையினுடைய முழுமையான பேர் லால்கான் பேட்டை. லால்கான் பேட்டை தான் லால்பேட்டையாக மறிவிட்டு நவாப் கீர்த்திமிகு நவாப் அன்வருத்தீன் அவருடைய அமைச்சராக பணியாற்றிய மாண்புமிகு லால்கான் அவருடைய ஊரே தான் லால்பேட்டை பெற்றிருக்கிறது. இது 250 ஆண்டிலிருந்து 300 ஆண்டுக்கு உட்பட்ட ஊர் தான். இங்கே லால்பேட்டை அருகில் உள்ள சில கிராமங்கள், அதுபோல் இப்பொழுது அரியலூர் மாவட்டம் பகுதியிலும் இருக்கின்ற சில கிராமங்கள், அங்கு வெற்றிலை கொடிக்கால் தொழில் செய்து வந்தார்கள் முஸ்லீம்கள். இன்னும் சில ஊர்களிலும் சுற்றுப்புற ஊரங்களில் பணியாற்றினார்கள். இந்த லால்பேட்டை நகரை அமைத்த லால்கான் அவர்கள் இங்கே முதலில் ஒரு பெரிய பள்ளிவாசலை அமைத்தார்கள். அதனால் தான் அந்த பள்ளி இன்னமும் ஊர் மக்கள் பெரிய பள்ளிவாசல் என்று அழைப்பார்கள். அந்த பள்ளியின் பெயர் லால்கான் ஜாமியா மஸ்ஜித். அதனாலே அப்பொழுது இந்த ஊரில் முஸ்லிம்களை எல்லாம் இங்கே குடியமர்த்தினார்கள்.
லால்கான் அவர்கள். அதனால தான் இந்த ஊரினுடைய சாதாரணமாக லால்பேட்டையில் அன்று வாழ்ந்த மக்கள் கூரை வீடுகளிலும் குடிசை வீடுகளுமாகத்தான் பெற்றிருந்தார்கள். ஆனால் கொள்கையிலே சிறந்து விளங்கினார்கள். கொள்கையிலே சிறந்து விளங்கினாலும் ஒற்றுமையாக இருந்தனாலும் சமுதாய விழிப்புணர்வு இருந்தனால்தான் இந்த ஊரை அரசியல் நிர்ணய சபையிலே உறுப்பினராக சென்னை மாகாண சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இந்தியன் முஸ்லீம் லீகின் நிறுவனத் தலைவராக பணியாற்றிய காயிதே மில்லத் அவர்கள், இந்த நாட்டுடைய மிகப்பெரும் தலைவர்கள் ஜவஹர்லால் நேருஜி, இரும்பு மனிதர் சொல்கின்ற பட்டேல், முதலறிஞர் ராஜாஜி, பகத்தே பாசின் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர் கலைஞர், இது மாத்திரமல்லாமல் தேசிய அளவில் உலக அளவிலும் அவர்கள் எல்லா தலைவருடைய நெருக்கங்களையும் பெற்றிருந்தார்கள். மவுண்ட் பேட்டன் பிரபலத்தில் நெருக்கம் பெற்று நேசம் பெற்று அரசியல் நடத்தியிருக்கிறார்கள். மிகப்பெரிய சிறந்த தொழில் நிறுவனத்தின் டைரக்டராக இருந்த காயிதே மில்லத் அவர்கள் முஸ்லீம் லீகை நடத்தினார்கள். தொழில்துறையிலே மேலோங்கி இருந்த மிகப்பெரும் வள்ளல்களெல்லாம் காயிதே மில்லத்தின் நண்பர்களாக இருந்தார்கள். ஆனால் அத்தகையவர்கள் மத்தியிலே நேசம் கொண்ட காயிதே மில்லத் அவர்கள் வெற்றிலை கொடிக்கால் விவசாயம், நெல் பயிர் விவசாயம், சாதாரண ஓலை வீடுகளையும் ஓட்டு வீடுகளையும் பெற்றிருந்த லால்பேட்டையை காயிதே மில்லத் அவர்கள் நேசிக்க காரணம், இந்த ஊரிலே மனித நேயத்தோடு மக்கள் வாழ்ந்தார்கள். இஸ்லாமிய வாழ்க்கை முறையிலே சிறந்து விளங்கினார்கள். ஒன்றுபட்டு வாழ்ந்தார்கள். இந்திய முஸ்லிம் லீகுடைய அமைப்பிலே தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு பணியாற்றிய காரணத்தால் இந்த ஊரை காயிதே மில்லத் அவர்கள் பெரிதும் நேசித்தார்கள். லால்பேட்டை பொறுத்தவரை ஒரு சிறந்த மனிதநேயத்தை பேணக்கூடிய ஊராக இன்றும் இருந்தது, அன்றும் இருந்தது. குறிப்பாக நாடு விடுதலைக்கும் பிறகு பல்வேறு இடங்களிலே பல்வேறு விதமான கருத்து மோதல்களும் குழப்பங்கள் ஏற்பட்ட காலத்தில் லால்பேட்டை நகரின் இஸ்லாமிய சமுதாயத்தினர்களும் சகோதர சமுதாயத்தினர்களும் ஒன்றிணைந்து வாழ்ந்தார்கள். அது மாத்திரமல்லாமல் ஹிலாஃபத் இயக்க மாநாடு, ஒத்துழைமை இயக்க மாநாடு, விடுதலை போராட்ட காலங்களிலும் லால்பேட்டையும் இதை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள சகோதர சமுதாய பெருமக்களும் ஒன்றாகவே ஒற்றுமையாகவே மனித நேயத்தோ அன்று மறந்தார்கள், இன்று மறுக்கிறார்கள். இந்த லால்பேட்டைக்கு ஒரு தனித்தனி பல்வேறு சிறப்புகளில் ஒரு சிறப்பு, இங்கே இருக்கின்ற அனைத்து மஸ்ஜிதுகளிலும், அந்த மஸ்ஜிதை ஒட்டியுள்ள ஊர்களிலும், அந்த மஸ்ஜிதை சூழ்ந்திருக்கின்ற அந்த மஹல்லா என்று சொல்லப்படுகின்ற பகுதிகளில் பள்ளிவாசலில் மிகப்பெரிய டேங்குகளை கட்டி அந்த டேங்கர் மூலமாக வீடுகள் தோறும் தண்ணீர் தருகிறார்கள். சர்வீஸ் சார்ஜுக்காக குறைந்த காசுகளை வாங்கி கொள்கிறார்கள். ஆனால் இது முஸ்லீம்களுக்கு மாத்திரமல்ல, அந்த வீட்டை ஒட்டி இருக்கிற சகோதர சமுதாய நண்பர்களுடைய வீடுகளுக்கு அந்த தண்ணீர் தரப்படுகிறது. நல்ல நிகழ்ச்சிகளிலும் அவர்களோடு நேசமாக இருக்கிறார்கள், இவர்களும் அவர்களோடு நேசமாக இருக்கிறார்கள். லால்பேட்டையுடைய சிறப்புகளில் ஜாமியா மன்புல் அன்வார் அரபிக் கல்லூரி, இந்த ஜாமியா மன்புல் அன்வார் அரபிக் கல்லூரி 157 ஆண்டுகளாக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில், இந்திய நாட்டிலும் நிறைய இஸ்லாமிய மார்க்க கல்லூரிகள் இருந்தாலும் லால்பேட்டைக்கு உள்ள ஒரு தனி சிறப்பு என்னவென்றால், இங்கு படிக்க வருகின்ற மாணவர்களுக்கு வீடுகள் தோறும் தன் பிள்ளைகளைப் போன்று உணவு வழங்குகிறார்கள். மதரசாவில் உணவு கூடங்கள் கிடையாது. அந்த மாணவரை தன்னுடைய பிள்ளையாக, தன்னுடைய பேரப்பிள்ளையாக தன் சொந்தத்தில் ஒன்றாக ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த ஊர் மக்களில் பெரும்பகுதி முதலில் நான் குறிப்பிட்டது போல் பெரும் செல்வ சீமான்கள் இங்கு அப்பொழுது இல்லை, சாதாரண மக்கள். ஆனால் இவர்களெல்லாம் தொழில், நெல் பயிர், அதுபோல் வெற்றிலை குடிக்கால். இந்த வெற்றிலை குடிக்காலிலிருந்து வருகின்ற வருவாய், ஒரு கட்டு வெற்றிலை என்பார்கள், அதில் 15 கவுளி என்பார்கள்.
ஒரு கட்டு வெற்றிலைக்கு 1500 வெற்றிலை அதில் இருக்கும். ஒரு கட்டு வெற்றிலை கமிஷன் மண்டியை கொண்டு விற்றால் அது மதரசா மன்புல் அன்வார் அரபிக் கல்லூரிக்கு அன்றைய கால கணக்குப்படி ஒரு தம்படி 2 தம்படி மகிமை எடுத்துக் கொள்வார்கள். வீடுகள் தோறும் பிடி அரிசி மன்புல் அன்வாருக்கு தாய்மார்கள் உணவு சமைப்பதற்கு அரிசி உலையில் போடுவதற்கு முன்னர் ஒரு பிடி அரிசி எடுத்து மதரசாவுக்கு என்று ஒரு மண்கலயத்திலே போட்டு விடுவார்கள். அதை சேமித்து வைத்து அதற்கு உரியவர் வரும்பொழுது அவரிடத்திலே ஒப்படைப்பார்கள். இது வெற்றிலை கொடிக்கால் சொன்னேனே, வெற்றிலை கொடிக்காலுடைய சந்தை லால்பேட்டையில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை இப்படி நடைபெறும். அங்கு வெற்றிலைகள் வந்துவிடும். வெற்றிலை ஏலம் எடுப்பதற்கு லால்பேட்டை சுற்றியுள்ள கும்பகோணம், திருச்சி, ஜெயங்கொண்டம், பண்டுட்டி போன்ற ஊர்களிலிருந்து வெற்றிலை எடுத்து இந்த வெற்றிலை பல்வேறு ஊர்களுக்கு நாடெல்லாம் சென்று அடையும். ஆனால் அந்த வெற்றிலையுடைய கொடிக்கால் சொந்தக்காரருக்கு வெற்றிலை விட்டு பணம் போவதற்கு முன்னரே வெற்றிலை கட்டை கணக்கு பார்த்து அது மதரசாவுக்கு உடைய பணத்தை ஒரு கட்டைக்கு ஒரு தம்படி என்றால் அதை அப்பொழுது அந்த கணக்கெடுத்து அந்த பணத்தை வாங்கி சொல்வார்கள். அப்போ வெற்றிலை கொடிக்காலுடைய உரிமையாளருக்கு வெற்றிலை விற்ற பணம் சேருவதற்கு முன்னர் மதரசா மன்புல் அன்வாருக்கு அந்த பணம் போய் சேர்ந்து விடுகிறது. இது என்னுடைய தனி சிறப்பு. அதனாலே தான் இந்த ஊருடைய செய்தி எல்லோரும் நேசிக்க துவங்கினார்கள். ஏதாவது சம்பவம் என்பது அல்ல, நாளெல்லாம் நெருக்கமாக இருக்கிறோம். காலையிலே ஃபஜ்ர் தொழுது விட்டு வெளியில் வந்தால் இங்கு இருக்கிற சிறுவர்கள் பெரியவர்கள் டீ குடிக்க சென்றால் அவர்கள் நாங்களுமா ஒன்று சேர்ந்தால் டீ குடிக்கிறோம். இதில் யார் டீ முந்தி குடிக்கிறாரோ அவர் பின்னால் குடிக்க இருக்கிற முஸ்லீம் சகோதரருக்கு, ஆனால் முந்தி குடித்து கொண்டிருந்த முஸ்லீம் சகோதரர் அவர் பின்னால் டீ குடித்து கொண்டிருக்கிற சகோதரருக்கு பணத்தை காசு அவர் கொடுத்து சென்று விடுவார். அதனாலே ஒரு சம்பவம் இரு சங்கம் அல்ல, லால்பேட்டை வரலாறு துவங்கியதிலிருந்து இந்த ஊர் ஒரு தனித்தன்மையான ஊர். நாள்தோறும் நேசத்தோடும் பாசத்தோடுமே இருக்கின்றோம். இதற்கு இன்னொரு காரணம் காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்கள், அதுபோல் இஸ்லாமிய மார்க்கத்துறையின் மேதையாக திறந்த அரியுலக மேதை அல்லாமா அமானி ஹசரத் அவர்கள், அதுபோல் அப்பொழுது லால்பேட்டை லால்கான் ஜாமியா முத்தவல்லியாக இருந்த முத்தவல்லி மௌலானா அப்துல் பாசித் அவர்கள், இவர்களெல்லாம் சமுதாயத்தை இந்த ஊரை மனித நேயத்தின் அடிப்படையில் நடத்தி சென்றார்கள். தொழுகையிலே பிடிப்பு மிக்கவர்களாக, கொள்கையிலே உறுதி மிக்கவர்களாக, மிக பெரிய வசதிகள் இல்லை என்றாலும் இருக்கின்ற வருவாயிலிருந்து அவர்களுடைய தேவையும் நிறைவேற்றி கொண்டு சகோதர மக்களுக்கும் தந்து சகோதர சமுதாய பணிகளுக்கும் அவர்கள் வழங்கி கொண்டிருந்தார்கள். அப்பொழுதும் சரி இப்பொழுதும் சரி லால்பேட்டை இப்பொழுது இருக்கிற பெரியவர்களும் சரி அப்பொழுது இருந்த பெரியவர்களும் சரி இந்த ஊரை ஒரு பதற்றத்தின் பால் அழைத்து செல்லாமல் இளைஞர்களிடத்திலே வேகங்கள் வரத்தான் செய்யும். இரண்டு சமுதாய இளைஞர்கள் மத்தியில் யாராக இருந்தாலும் சரிதான், அவரிடத்தில் இருக்கிற அந்த வேகத்தை தனிவை போக்கி வேகத்தினுடைய சாரலை போக்கி அன்போடு கேட்டுக்கொண்டு இதை அரவணைத்து செல்பவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். இருக்கின்றன எங்கள் ஊருக்கு வருகின்ற சமுதாய தலைவர்கள், சங்கீமிகு உறவாக்கள், சகோதர சமுதாயத்தினுடைய தலைவர்கள், அரசியல் இயக்கங்களின் தலைவர்களெல்லாம் வருகின்றவர்கள் லால்பேட்டை வீரான ஏரியுடைய மீன் என்னன்னா மற்ற மீனங்கள் எல்லாம் கடல் மீன்கள் கிடைக்கும். ஆனால் இங்கே வீரான ஏரியின் மீன் நல்ல சுவையாக இருக்கும். அதை நாங்களே சொல்லுவோம், உங்களுக்கு மீன் தருவோம். அதுவாக பராட்டா, கோதுமை இது பராட்டாவும் சரி மைதா ரொட்டியும் சரி, இது லால்பேட்டைக்குன்னு ஒரு தனி சிறப்பு. என்னதான் வீட்டிலே விதவிதமாக உணவாக்கி இருந்தாலும் இந்த பராட்டாவும் அந்த விருந்திலே வைத்திருப்பார்கள். அதுபோல் கோதுமை ரவாவிலே
சீனி, நெய் இவைகளெல்லாம் போட்டு செய்கின்றது. இந்த ஊரிலே தொல்லி என்பார்கள். அதை இந்த ஊரில் ஒரு தனித்தன்மையான உணவு. கண்ணியமிக்க காகிதமில்லத் அவர்கள் கூட இந்த ஊருக்கு வருகிற பொழுது வெளியூர்கள் எதற்கு தொல்லி என்று பெயர் இல்லை. என்னிடத்திலும் கேட்டிருக்கிறார்கள், இந்த கோதுமை இனிப்பு போட்டு செய்கிறார்களே என்று அது சந்தோஷமாக சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த துள்ளி என்று இந்த ஊரில் மாத்திரம்தான் அந்த துள்ளி என்று அதற்கு பெயர். ஏன் அந்த பெயர் வைத்தார்கள் என்று தெரியவில்லை. இன்று கூட ஒரு விருந்தில் ஒரு விசேஷத்தில் அந்த துள்ளி இருக்கும். அது அந்த துள்ளி இந்த ஊருடைய ஒரு தனித்தன்மையான உணவு. அதனால் இந்த ஊருக்கு இதற்கு முன்னர் வந்தவர் அந்த துள்ளி கேட்பார். இப்பொழுது நாட்பேட்டையிலே பெரிய பெரிய இஸ்லாமிய நிகழ்ச்சிகள், சமுதாய நிகழ்ச்சிகள், ஜாமியா மன்புர் அன்வார் அரபிக்கு நிகழ்ச்சிகளெல்லாம் நடத்துகிறோம். ஆனால் இப்பொழுது படைக்கப்பொழி பிரியாணி என்று நாங்கள் ஆக்கியிருந்தாலும் ஏன் பிரியாணி ஆக்கிறீர்கள்? லால்பேட்டைக்கு என்று நெய்ச்சோறு, தாழ்ச்சோறு என்பார்கள், வெளியூரில் நெய்ச்சோறு என்பார்கள், தாழ்ச்சா இவைகளெல்லாம் லால்பேட்டைக்கு பெயர் போனது. அதுதான் வேண்டும் கேட்பார்கள். இப்போது அப்படியும் செய்கிறோம். கல்யாண முறைகள் அவரவர்களுடைய வசதிக்கு ஏற்ப விருந்துகளை வழங்குவார்கள். விருந்து வசதிப்பு செய்வார்கள். நானெல்லாம் இப்போ சகோதரர் நல்ல கேள்வி கேட்டீங்க. என்ன இருந்தது இல்லை என்று கேட்டீர்கள் அல்லவா? இப்போ கேட்டதனால் எனக்கு நினைவுக்கு வருகிறது. நான் சிறுவனாக இருக்கிற பொழுது மாப்பிள்ளைக்கு அவங்க வீட்டு முன்பாக மாலையிட்டு அங்கிருந்து மாப்பிள்ளை செலவாத்து ஓதி வைத்து ஓதி மாப்பிள்ளை சில திருமணங்கள் வீடுகளில் நடைபெறும். பல திருமணங்கள் மஸ்ஜிதுகளில் நடைபெறும். இப்பொழுது எல்லா திருமணங்களும் மஸ்ஜிதுகளில் தான் நடைபெறுகிறது. ஆனால் அந்த மஸ்ஜிதில் நடைபெறுகின்ற அந்த அந்த திருமணம் நிகழ்ச்சியும் சரி, வீடுகளில் நடைபெறுகிற திருமண நிகழ்ச்சிகளும் சரி, மாப்பிள்ளையை இங்கே அப்பொழுது நடைப்பயணமாக செலவாத்துகள் நபிகளாண்மை செலவாத்து ஓதியும் அடைத்து வருவார்கள். கார்களிலும் கூட மாப்பிள்ளை ஏற்றி கொண்டு வருவார்கள். மாப்பிள்ளை மாலையிட்டு துவா செய்த பிறகு மஸ்ஜிதில் நிக்காஹ் நடக்கும். சில கல்யாணங்கள் அப்பொழுது பல கல்யாணங்கள் வீடுகளில் நடக்கும், சில கல்யாணம் மஸ்ஜித். இப்போ எல்லா கல்யாணங்களுமே மஸ்ஜிதுகளால் நடைபெறும். இங்கே மகர சிரேஷ்டம் என்று குறிப்பிட்டு எவ்வளவுதான் மகர் என்று சொல்கின்ற பழக்கம். என்னுடைய திருமணம் தான் நடைபெறும் போது என்னுடைய திருமணம் 1977 நடைபெற்றது. என்னுடைய திருமணத்தில் மகர் 300 ரூபாய் இருந்தது. இப்பொழுது காலத்தினுடைய வருவாய் பெருக்கும் பணப்பெருக்கம் இதன் அடிப்படையிலே 5 கிராம் மகர் வைக்கிறார்கள், 2 கிராமும் மகர் தருகிறார்கள். 10 பவுன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இருக்கின்ற 80 கிராமும் மகர் வைக்கிறார்கள். மகர் கணக்கில் அவர்கள் எந்தெந்த வாய்ப்பில் மாப்பிள்ளை விட்டார் இருக்கிறார்களோ அது எங்கள் ஊரின் ஜமாத்துகள் பலமாக்கள் கேட்டுக்கொள்வார்கள். ஒரு தர்காவின் பெயர் வெள்ளியாங்கரை தர்கா. அந்த ஆற்று பேர் வெள்ளியாற்றங்கரை தர்கா. அது அடங்கியிருக்கின்றவர்கள் ஜைனுலாபுத்தீன் வலியுல்லா என்று சொல்வார்கள். அது லால்பேட்டையோடு எல்லையில் இருக்கிறது. அதை வைத்து சகோதரர் தர்காவை பற்றி கேட்டுப்பதனால நான் லால்பேட்டை பற்றி மட்டும் தர்காவுக்கு நான் சொல்ல விரும்பவில்லை. அத்தனை தர்காக்களும் இது ஊதுபத்தி கொளித்து ஃபாத்தியாவை சாப்புரானை வைத்து ஃபாத்தியா ஓதுவதற்கு அமைக்கப்பட்ட தர்காக்கள் அல்ல. இவைகளெல்லாம் உதாரணமாக பரங்கிப்பேட்டை பற்றி ஒரு குறிப்பெடுக்க போவதாக சகோதரர் சொன்னார். இன்ஷா அல்லாஹ் பரங்கிப்பேட்டையிலே சிறப்பான குறிப்புகளை அவர் பெறுவார். கொடுப்பதற்குரிய சரித்திரக்காரர்கள் இருக்கிறார்கள். என்றாலும் சொல்கிறேன், பரங்கிப்பேட்டையிலே 300க்கு மேற்பட்ட தர்கா இருக்கிறது என்றால் தர்கா கட்டிடத்தை கட்டி வைத்து அவரிடமிருந்து வருவாய் பெற வேண்டும் நோக்கத்திலே அங்கே அமைக்கப்படவில்லை. அவைகளெல்லாம் பரங்கிப்பேட்டையில் ஊரின் பெயரை உங்களுக்கு தெரியும். பரங்கியர்களை, போர்க்கெட்டியர்களை படையெடுத்து அவர்கள் உள்ளே இந்திய மண்ணிலே நுழைகிற பொழுது அந்நியர்களாகிய வெள்ளையர்களாய் பரங்கிப்பேட்டை போர்க்கெட்டியர்களை என் மண்ணிலே நுழைய விட மாட்டேன் என்பதுதான் வீர தியாகிகள் உலமாக்கள் மிகப்பெரிய போர்களை கடலிலே சென்று போரிட்டு விரட்டி அடைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் விரட்டப்பட்டு இவர்கள் மாண்டும் இருக்கிறார்கள்.
அவர்கள் தான் அங்கே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றும் நீங்கள் பார்க்கலாம், தமிழகத்தில் எந்த ஊராக இருந்தாலும் கடலோர பகுதிகளிலே நாகூராக இருக்கட்டும், பரங்கிப்பேட்டையாக இருக்கட்டும், முத்துப்பேட்டையாக இருக்கட்டும், இந்த ஊர்களில் எல்லாம் மல்லிப்பட்டினம், அதிராப்பட்டினம், கோபால்பட்டினம், ஏர்வாடி, இந்த பகுதிகள் எல்லாம் இருக்கின்றதெல்லாம் ஏதோ அவர்களை வைத்துக்கொண்டு கட்டணம் கட்டி வைக்கவேன் என்பது அல்ல. ஆனால் அவர்களெல்லாம் இந்திய சுதந்திர போராட்டத்திலே பங்களித்தவர். இந்த பங்களித்தவர்கள் கரை ஒரு எதிர்த்தும் இருக்கிறார்கள், எதிரிகளையும் விட்டாட்டியிருக்கிறார்கள். இவர்களும் வீழ்ந்திருக்கிறார்கள். அப்போ வீழ்ந்தவர்களை அந்த ஊரின் கரை ஓரங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் அந்த ஊரில் அவர் இருப்பது அன்றும் பாதுகாப்பு, இன்றும் பாதுகாப்பு. அவருடைய துவாவினாலே அந்த ஊரில் எவ்வளோ மற்ற ஊர்களில் சிரமங்களை விட அந்த ஊரில் இருக்கின்ற பெருமக்களுடைய அந்த இறைநேச செல்வருடைய ஆதரவினாலே அது சிறப்பாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் லால்பேட்டை ஜெயலுலாபிதீன் வலியுல்லா அவர்களுடைய ஹிஸ்ட்ரி எப்படியும் லால்கான் அவர்கள் லால்பேட்டைக்கு வருவதற்கு முந்தைய உள்ள ஹிஸ்ட்ரியாகத்தான் இருக்கும். ஏனென்றால் லால்கான் அமைச்சர் லால்கான் அவர்கள் லால்பேட்டையுடைய அவர் சொத்துக்கள் எல்லாம் வழங்குகிற பொழுது இந்த தர்கா ஜியாரத்திற்கு வருகிறவர்கள் தங்குவதற்கென்று சில இடங்களை அமைச்சர் லால்கான் அவர்கள் கீர்த்தி மிகுதவா அன்வருஜனுடைய அமைச்சராக இருந்த மாண்புமிகு அமைச்சர் லால்கான் அவர்கள் லால்பேட்டை ஜெயலுலாபிதீன் வலியுல்லாஹுடைய ஜியாரத் தர்கா ஜியாரத்திற்கு வருகிறவர்கள் 3 நாட்கள் எந்த விதமான வாடகையும் இல்லாமல் தங்கலாம் என்று அவர்கள் அதற்கு சில இடங்களை கட்டி கொடுத்திருக்கிறார். இன்னமும் அது இருக்கிறது. அதனாலே சரியான ஆண்டு சரியாக சரித்திருங்க. அதை முதலில் சொன்னேன். என் தந்தை வழியாக நான் சின்னஞ்சிறு வயதிலிருந்து மூத்த வளவாக்கள் நல்லோர் இடத்திலே பழக்க முடியும், பேசக்கூடிய பேச்சை ஞாபகம் வைத்து கொண்டு அதை சேகரித்து கொண்டு இருப்பான். அந்த அடிப்படையிலே லால்பேட்டை ஜெயலுலாபிதீன் வருகிறவருடைய தர்காவுடைய சேவைகள் நவாப் அவருடைய குறிப்பிடுகளில் எழுதிப்பிறந்து பார்த்தால் அது 250-300 ஆண்டுகள் இருந்தால் அதுக்கு முன் 100 ஆண்டுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வாய் மூலியமாக உள்ள சொல் அவர்கள் குத்துபுல் அக்தாப் மெய்நிலை கண்ட ஞானி மஹதூபே சுபஹானி ஹதரத் மஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தாஸ் அல்லாஹ் சிறந்த வழித்தண்டர் என்றும் கூட சொல்கிறார்கள்.